ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ரெபல் மூன் பார்ட் 1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த கேலக்சியும் தான் கைக்குள்ள வச்சிருக்கு மதர்லாண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கேலக்சி. அந்த கேலக்சில இருக்கிற ஜெனரல் வந்து ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல விளையிற மொத்த தானியங்களையும் எங்களுக்கு நீங்க 6 வாரத்துல குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சொல்றதும் இல்லாம அங்க ஒரு கொலையும் பண்றாரு. உங்களுக்கு 6 வாரத்துல நாங்க அந்த தானியத்தெல்லாம் குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ரெபல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெபல்ஸ்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்க கேலக்ஸில இருக்கிற ரெபல்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்காண்டி கூப்பிட போறாங்க. கடைசியில இந்த போர்ல யார் ஜெயிச்சா? அந்த ரெபலோட ஹெட்டுக்கும் மதர்லாண்டுக்கும் என்ன சம்மந்தம்? எதனால அந்த ரெபல் வந்து மதர்லாண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்க? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு என்ன தேவையோ அத சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த மதர்லாண்ட்ல இருக்கிற கேலக்ஸி எல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த ரெபல்லாம் வாழ்ற அந்த வில்லேஜையும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்றுமே ரத்த தெறிக்கிற மாதிரி விஷுவல் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ஷிப் மேல ஒரு ஃபைட் வரும். அத சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருப்பாரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கடைசியில எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு டைரக்டர் பார்ட் 2க்கு லீடு வச்சு படத்த முடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அத மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒவ்வொன்னுமே மாஸா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல முக்கியமான காட்சின்னு பார்த்தோம்னா, அந்த ரெபல்ஸ்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெபல பார்க்க போவாங்க. அங்க வந்து ஒரு கிளப்ல ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அத சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாரியே அந்த ரெபல்ஸ்லாம் சூப்பரா அவங்களோட ஆக்டிங்க பண்ணி குடுத்துருக்காங்க. டைரக்டர் படத்துல விசுவல்ஸ்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாரு. இந்த ஃபைட் சீன்ல அந்த ரத்தம் தெறிக்கிறதெல்லாம் சூப்பரா ரியலா காமிச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாரியே ஸ்டண்ட் டைரக்டர் அந்த ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல டைரக்டர் வந்து அந்த ரத்தம் தெறிக்கிற காட்சியெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி படத்துல ஒவ்வொரு ஃபைட்டுமே மாஸா இருக்கும். எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டண்ட் டைரக்டர் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. டைரக்டர் வந்து இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு Netflixல ரிலீஸ் பண்ணும்போது 2 மணி நேரம் 13 நிமிஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூஸு, விஷுவல்ஸ் ஒழுங்கா இல்ல, ஸ்டண்ட் ஒழுங்கா இல்ல, தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, ரெபல் மூன் பார்ட் 1 த டைரக்டர் கட் அப்படின்னு ஒரு இதையும் Netflixல ரிலீஸ் பண்ணாரு. அதுல ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்னுமே மாஸா சூப்பரா வச்சிருப்பாரு. அதுல டைரக்டர் வந்து அன்வான்டட் சீன் அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் குடுக்குற மாரி மத்த எல்லா சீனையும் ஆட் பண்ணியிருக்காரு. அதே மாரி ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்னுமே சூப்பரா வச்சிருக்காரு டைரக்டர் கட்ல. டைரக்டர் வந்து எதுக்கு இந்த சீன்லாம் கட் பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா, இந்த டைரக்டர் கட் வெர்ஷன்ல எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டைரக்டர் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி ஃபைட் சீன் ஒவ்வொன்னுமே ரொம்ப ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காரு. தலைய சுடுறது, தலைய சுத்தியல வச்சு அடிக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல ஒரு சீன் வரும். அதே மாரியே தொடர்ந்து ஒரு 4, 5 சீன் வச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். பார்ட் 2க்கு லீடு வச்சு முடிச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த ரத்தம் தெறிக்கிற காட்சியெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். 18+ காட்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த டைரக்டர் கட்ல. ஆனா ரெபல் மூன் பார்ட் 1ல இந்த 18+ காட்சியெல்லாம் எதுவுமே இருக்காது. டைரக்டர் கட்ல டைரக்டர் வந்து ரொம்ப அதிகமான 18+ காட்சியெல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப் சிங்க் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.